பெரம்பலூர் அருகே பயன்பாட்டில் இல்லாத பெட்ரோல் பங்கில் புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த கூலி தொழிலாளி மண் சரிந்து விழுந்து உயிரிழந்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முருகேசன். விவரங்கள் என்ன? பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில எலம்பலூர் தண்ணீர் பந்தல் பகுதியில் பயன்பாட்டில் இல்லாத ஒரு பெட்ரோல் பங்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது புதுப்பிக்கும் பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் எரிபொருட்களை சேமித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்படும் அந்த ராட்சத டேங்கரை 15 ஆடை ஆழமுள்ள அந்த புதைத்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த புதைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த டேங்கரை புதுப்பித்து வேறொரு டேங்கர் அமைப்பதற்காக அதனை வெளியே எடுக்கும் பணி இன்று நடைபெற்று வந்தது. இந்த பழைய டேங்கரை வெளியே எடுத்துக் கொண்டிருந்த போது பெரம்பலூர் அருகே உள்ள கலரம்பட்டி கிராமத்தை சேர்ந்த வேலுசாமி என்பவர் அங்கே உள்ளே இருந்து அதற்கான உதவிகளை செய்து கொண்டிருந்தார். கூலி தொழிலாளியான இவர் திடீரென ஏற்பட்ட மண் சரிவில் அந்த இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த பெரம்பலூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி உயிரிழந்த வேலுசாமியின் சடலத்தை நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த வேலுசாமிக்கு பழனியம்மாள் என்ற ஒரு மனைவியும், திரவீன்ராஜ் என்ற ஒரு மகனும், வெண்ணிலா பூமிகா என்ற 2 மகள்களும் உள்ளனர். இந்த நிலையில் கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அவரது உறவினர்கள் உள்ளிட்ட மகள்களும் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்து கதறி அழுது சம்பவம் காண்போரை கண்கலங்க செய்தது. கூலி வேலைக்கு சென்ற தொழிலாளி ஒருவர் மண் சரிவுக்குள் சிக்கி உயிரிழந்த தகவல் அவரது உறவினர் உள்ளிட்ட பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.